நிருபம் ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 9-10. ரோமன் சாப்டர் 10 verse 9 and 10 வாசிக்க கேட்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய சூழ்நிலை மாற்றுபடி என்று தொடர்ந்து நாம் போதிக்கிறோம். இன்றைக்கு கூட அதுதான் பார்க்கலாம், இதை போதிக்கலாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் இருக்கிற அத்தனையும் எப்படி மாற்ற முடியும், எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் தொடர்ந்து இந்த இடத்துல நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். நாம் நம்முடைய எல்லா சூழ்நிலை விசுவாசத்தை கொண்டுதான் மாற்ற முடியும். You can change your situation, you can change your circumstance, you can change whatever the problems only by faith. விசுவாசத்தினால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு இந்த டாபிக்ல நிறைய காரியங்களை, சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாளில நாம் எதை பார்த்து கொண்டு வரோம்? நம்முடைய விசுவாசமும் நாவும், your faith and your tongue. So நாவின் அதிகாரத்தை அதை பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசமும் நாவும், அதுல நிறைய காரியங்களை நாம் பார்த்து நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். சோ உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நாமம், விசுவாசத்திற்கு உங்களுடைய நாவும், உங்களுடைய வாய், உங்களுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் எதை பார்த்து பார்க்க போறோம்னு சொன்னால், நம்முடைய நாவும் அபிஷேகமும். என்ன சொல்ல போனா, நீங்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தீர்க்கதரிசி யாரு? நீங்க தான். சோ நீங்க தான் ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. சோ prophet அப்படின்னு நாம வேற யாரை எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நாமளே ஒரு prophet. அதான் நீங்க உங்களுக்கு தியானம் செய்ய போகிறோம், பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் தான் ஒரு prophet, நீங்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி. நாம் நினைக்கிறோம் தீர்க்கதரிசி வேற யாரும் ஆவானுக்கு தீர்க்கதரிசி சொல்லுவாங்கன்னு. ஆனா பைபிள் சொல்லுது நீங்கள் தான் ஒரு தீர்க்கதரிசி. இன்னையிலிருந்து யாரோ தீர்க்கதரிசனத்துக்காக சொல்லுவாங்க அப்படி கிடையாது. நான் தான் ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா பாருங்க, மேத்யூ சாப்டர் எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 18-22 வரை வாசிக்க கேட்போம். மேத்யூ சாப்டர் 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ கர்த்தர் ஒரு காரியம் செய்யணும்னா ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்ல வைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இயேசு எத்தனாவது ஜெனரேஷன்ல பிறந்தாருன்னா 42வது ஜெனரேஷன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார்.
அப்போ 42 ஜெனரேஷன் முன்னாடி இதை பிறப்பார், இந்த பிறப்பை யார் மூலமா சொல்லப்பட்டது சொல்லுங்க? தீர்க்கதரிசி மூலமா. அப்போ கடவுள் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா, அறிவிக்கப்படணும்னா அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? தீர்க்கதரிசி. இன்னொரு சம்பந்தம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், chapter 3 verse 2. மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இப்போ மனந்திரும்புங்கள் என்று உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்ப தீர்க்கதரிசியை மூலம்தான் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். 4ஆம் அதிகாரம் அடுத்தது பாருங்க, 15 16. 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இயேசுவுடைய பிறப்பிலிருந்து எல்லாமே ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார் இல்லைங்களா? அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இப்போ மேத்யூ 11 chapter 11 7 இருந்து 11 வாசிப்போம். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரிக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெப்படியெனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ஸ்திரீத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புவதில்லை. சோ பரலோக ராஜ்யத்துல இந்த யோவான் ஸ்நானகன் இந்த தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டதை நிறைவேறும்படி, ஸ்திரீல பிறந்தவர கடைசி யாருன்னா யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசி. அவரோட பெரியவர் தீர்க்கதரிசி யாரும் கிடையாது. அப்ப அவருக்குள்ள யாரும் பெரியவர் இல்லை என்றால், ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கிற ஒருவன் யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டில் வருகிற ஒரு விசுவாசி யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் தான். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவன். ஏன்னா யோவான் ஸ்நானகன் தான் பழைய ஏற்பாட்டில் லாஸ்ட் தீர்க்கதரிசி, அவர் தான் பெரியவர். ஆனா புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா தேவனத்துல தேவ ராஜ்யத்துல பிறக்கிற ஒரு சிறுவன் கூட யோவான் ஸ்நானகனை விட பெரியவர் இல்லைங்களா? இப்ப ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் யார் மூலமா இதெல்லாம் அறிவிக்கிறார் என்றால், இப்போ ஒரு தீர்க்கதரிசியை தான் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி மூலமா ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். பழைய ஏற்பாட்டில் அவர் ஒரு தீர்க்கதரிசி வார்த்தை கொண்டு அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு அனுப்புகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா
இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க, 1 John 2:27. 1 யோவான், இந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமான வார்த்தையை அனுப்பி கொண்டிருந்தார். அவருடைய ஏதாவது சொல்லணும்னா யாரு கொண்டு சொல்வார்? ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ராஜாக்கள் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப பெரிய ரோல நடந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது தீர்க்கதரிசி விட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் ஸ்நானகன் தான் தீர்க்கதரிசியிலே ஸ்திரீடத்துல பிறந்தவரே பெரியவர் யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் ஜான் தி பேப்டிஸ்ட் தீர்க்கதரிசியோட பெரியவர். தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் பெரிய தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானகன். இப்ப அவருடைய பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? அதனால்தான் அந்த பெரிய தீர்க்கதரிசி கூட இயேசு பெரியவர். இப்ப இயேசு நமக்குள்ள வந்தபடினால் இப்போ ஒவ்வொரு விசுவாசியும் பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசியை விட அவங்க யாரு? பெரிய தீர்க்கதரிசி. இப்ப இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டில் எல்லா தீர்க்கதரிசியோட பெரியவர் தான். இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? இப்ப இயேசு எனக்குள் உங்களுக்குள் இருக்கிறார். அதனால இந்த வசனம் சொல்லுது. இப்பதான் ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுறது ஒருவருக்கு புரியாம இருந்தா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. இப்ப இயேசு வந்தாரு. இயேசு வந்து அவர் நமக்குள்ள வரும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் வந்துட்டார். இப்ப இயேசு வந்து நமக்குள்ள இருக்கிறார்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, அவருடைய அபிஷேகம், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய இதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் உள்ள இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு அபிஷேகம், ஆவியானவர், கடவுள், தேவன், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த கடவுளை மனிதர்கள் நாம் வெளியே தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கடவுள் இருக்கிற இடம் எனக்குள்ள உங்களுக்குள். கடவுள் இருக்க வேண்டிய விரும்புகிற இடமே எங்கன்னா, அவர் வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளியே இருக்க வேண்டிய நிலையில அவர் ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு தான் ஆதாமையும் யோவானையும் படைத்தார். தேவன் அவர்களோடு கூட உலாவினார். தேவன் அவர்களோடு கூட என்ன செய்தார்? சஞ்சரித்தார்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா மனிதனும் கடவுளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். வேற வேற தூர இருக்க வேண்டும் என்று அவர் படைக்கவில்லை. தேவன் மனிதனோடு இசைத்திருக்கணும், ஒன்றாய் இருக்கணும். ஆனால் பிதாவும் தேவனும் ஆதாமும் வேற வேற கிடையாது. அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். கடவுள் மனிதனோடு கூட இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனா மனிதன் தான் கடவுளை விட்டு தூரம் போயிட்டான். இப்ப தூரம் போன அந்த மனிதனை மறுபடியும் கொண்டு வர வேண்டியதான் இயேசு உலகத்தில் வந்தான். அதுதான் அவருடைய நோக்கம். மனிதன் தேவனை விட்டு போன மனிதனை மறுபடியும் தேவன் மனிதனோடு சேர்க்க வேண்டும். இப்ப மனிதனும் தேவனும் ஒன்றாய் இருக்க வேண்டும். வேறு வேறு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்படி அதுக்காக தான் தேவன் படைத்தார். ஆனா மனிதன் இழந்தான். ஆனால் இயேசு மறுபடியும் வந்து மனிதனை தேவனோடு சேர்த்து விட்டார். இயேசு சிலுவையில் செய்த மிகப்பெரிய காரியம்னா மனிதனும் கடவுளும் ஒன்றாயிட்டார்கள். இப்போ கடவுள் பரலோகத்துக்கு போனாலும் அவர் இருக்கிற இடம் எங்கன்னா என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம். இப்போ உங்களுக்குள்ள இருக்கணும் அந்த ஆசைப்படுறார் கடவுள். எங்க இருக்குன்னு ஆசைப்படுறாரு? உங்களுக்குள் இருக்கணும், எனக்குள் இருக்கணும். அதனால்தான் யோவான் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இயேசு சொல்றாரு, நான் போகிறேன், தேற்றவாளர் மணவாளர் தேற்றவாளர் உங்களுக்குள் வருவாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் உங்களுக்குள் சதா காலம் உங்களோடு கூட இருப்பார். இப்ப நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுறார், உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். நீங்க எங்க போனாலும், நீங்க என்ன செய்தாலும், நீங்க எப்படி வாழ்ந்தாலும், நீங்க ஞானஸ்நானம் எடுத்தால் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளதான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட காரியங்களை வாழ்ந்திருந்தாலும் அவர் உள்ளதான் இருக்கிறார். ஏன்னா அவர் உள்ள வந்தவர் நீங்க மரிக்கிறவரை விட்டு போகவே மாட்டார். இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்துல ஆவியானவர் உள்ள வந்துருவார். ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஏன்னா அவர் போன பிறகு ஆவியானவர் வந்து எனக்குள்ள வாசம் செய்கிறார். எனக்குள்ள ஏன் வாசம்? அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவர் வந்தால் எல்லா சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார்கள். அவர் அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப ஆவியானவர் உள்ள வந்தார்னா அவர் எல்லா சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அப்ப மனிதன் கடவுளை வெளியே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதன் கடவுளை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா இந்த கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள வாழ்கிறார், உங்களுக்குள்ள ஜீவிக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையா வாசமா இருக்கிறார். உங்களுக்குள் இருப்பது அந்த பெரிய ரகசியம். அப்ப கடவுள் வாழ்கிற இடம் உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம். ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ அந்த பெரிய தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். இப்ப இயேசு ஆவியானவர் எனக்குள்ள வந்தபடினால், அபிஷேகம் எனக்குள்ள வந்தபடினால், எல்லாவற்றை விட என்னுடைய நான் பெற்ற அபிஷேகம் எல்லாவற்றை விட பெரிதா இருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. அந்த அபிஷேகம் நமக்குள்ள எப்போதும் வாசமா இருக்கிறது. இப்ப இந்த அபிஷேகம் நடத்தும், இந்த ஆவியானவர்களுக்குள்ள நடத்துவார். அதனால்தான் இப்போ பவுல் இந்த பேர் என்ன சொல்றாருன்னா, நாங்க எல்லாவற்றிலும், அதாவது சகலத்திலும் காட்டிலும் நாங்கள் பெற்ற அந்த அபிஷேகம் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்தும். இப்போ தீர்க்கதரிசி வசனங்களை விட இப்போ உங்களுக்குள்ளாவே இருக்கிறார். கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்க பேசினால், அதனால்தான் பாருங்க, இந்த நாமம் ஒரு அபிஷேகம். ஆரம்பத்துல யோவால் விழுந்து போனதுக்கு காரணம் அவர்கள் செய்த பாவம் என்னன்னா, அவங்க நாவினால் தான் அவர்கள் பிடிப்பட்டார்கள் இல்லைங்களா? யோவால் பேசினா அந்த சர்ப்பத்துக்கு சொன்னாங்க. அதனால்தான் அந்த பாவம் விழுந்த நிலையை அவங்க பேசிதான் பிசாசுக்கு தெரியும். அவங்க பேசலன்னா பிசாசுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பேசுகிற அந்த சக்தி, வல்லமை,
மனிதனுக்கு கொடுத்தார். இப்ப அடுத்தது பாவம் விழுந்து போன உலகத்துல எல்லா ஜனங்கள் சேர்ந்து ஒரு பெரிய கோபுரம் கட்டுறாங்க. ஏன்னா அவங்க பேச்சு எல்லாம் ஒரே பேச்சு இருக்கு. அதனால அவர் கட்டி முடிக்க போறாங்க. கடவுள் வந்து அந்த பாபிலோன் கட்டுற அந்த டவர் என்ன பண்ணாரு? தடுத்துட்டார். எப்படி தடுத்தாருன்னா அவங்களுக்கு பேசுகிற பாஷையை மாற்றி விட்டார். அப்போதான் பல பல பாஷைகளை பேச பூமியில வந்தது. ஏன்னா இப்போ மனிதன் இந்த நாவை இந்த அதிகாரத்தை தெரியாதனால அவன் ஏதோ பேசி வாழ்க்கை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப கடைசியா ஆவியானவர் வரும்போது ஆவியானவர் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணாரு? நாவை. ஆக்ட் சாப்டர் வாங்க. இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து முதல்ல என்ன எதை பார்க்கிறாரு? எதை கண்ட்ரோல் பண்ணாரு? ஏன்னா நாவும் அபிஷேகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வாழ்க்கையில நீங்க தான் தீர்க்கதரிசி. பாருங்க 2ஆம் அதிகாரம் சாப்டர் 2 3-4. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களும் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து அந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அவர்கள் பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் வந்தா ஃபர்ஸ்ட் எதை கண்ட்ரோல் பண்ணுவார்னா உங்க நாவை தான் கண்ட்ரோல் பண்ணுவார். இதுதான் நிறைய பேருக்கு தெரியல. When the Holy Spirit comes, he will control your tongues. உங்க நாவை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா ஆதியில மனிதன் விழுந்து போனது எதனால? இன்னைக்கு வாழ்க்கையே கீழே தலைகளா இருக்கிறது எதனாலன்னா நீங்கள் பேசுகிற உங்க வார்த்தையால் தான். ஏன்னா உங்க வார்த்தை அடிப்படையில் தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உருவாக்கிட்டார். நீங்க பேசினா அது நெகட்டிவா இருக்கும், நெகட்டிவா நடக்கும். அது பாசிட்டிவா அப்படிதான் நடக்கும். இப்ப கடவுளை வந்தா ஒரு கிறிஸ்துவுக்கு ஆவியானவருக்குள்ள வந்தா எதை கண்ட்ரோல் பண்றாரு? உங்களுடைய நாவை, உங்களுடைய டங்கை. ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வரும்போது எதை அவர் எப்படி அறிகிறார்? 3ஆம் வாசம் அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும். அவர்கள் நாவுகள் காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேல வந்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வாழ்க்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ண மாதிரிதான். நாவை நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா உங்க வாழ்க்கை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தெரியுங்களா? ஏன்னா இத உருவாக்குற அழிக்கிற சக்தியை கிரியேட்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்க நாவின் அதிகாரம். ஏன்னா ஆதியில நாவினால்தான், வார்த்தையினால்தான் ஆதாம் எவள் விழுந்து போனார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தா இங்க ஃபர்ஸ்ட் வரும்போது உங்க நாவை தான் உங்களை கண்ட்ரோல் பண்றார். ஒரு கிறிஸ்துவர்கள் உங்க நாவை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டீங்கன்னா நான் சொல்றேன் 100% வெற்றி, ஜெயத்துல வாழ முடியும், சக்சஸ் வாழ முடியும். உங்களால உங்க நாவினுடைய வார்த்தைக்கு மேல வாழ முடியாது. ஏன்னா உங்க வார்த்தையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கை இருக்கும். நிறைய பேர் பேசுவது இன்னொன்னு, வாழ்க்கை இன்னொன்னு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் வாழ்க்கையில வரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப எனக்கு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசி, அதனால அந்த வசனத்தை வாசித்தேன்.
அந்த தீர்க்கதரிசி விட யோவான் ஸ்நானன் தான் பெரியவர் பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. ஆனால் யோவான் ஸ்நானனை விட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் விட பெரிய தீர்க்கதரிசி ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடினால் எல்லா தீர்க்கதரிசி விட யார் தீர்க்கதரிசி? பெரிய தீர்க்கதரிசி நான் தான், நீங்க தான். You are a prophet. Prophet வேற எங்க கிடையாது. நீங்க தான் உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி. நீங்க தான் தீர்க்கதரிசி. நீங்க எதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுல பாருங்க, உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க, நீங்க பேசினதுதான் நடக்குது. நீங்க எதெல்லாம் பேசுறீங்க அந்த வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், விசுவாசமா இருக்கலாம், அவிசுவாசமா இருக்கலாம். ஏன்னா உங்க நாவு ஒரு தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் வைச்சிட்டார். பாருங்க, இன்னைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? டாபிக் என்ன தெரியுங்களா? நீங்க தான் உங்களுக்கு தீர்க்கதரிசி. உங்க வாழ்க்கை தீர்க்கதரிசி யாரு? நீங்க தான். என் வாழ்க்கை தீர்க்கதரிசி யாரு? நான் தான். என் வாய், என் நாவு, என் வார்த்தை, நான் எதெல்லாம் பேசுறனோ என் வாழ்க்கைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அப்படி டிசைன் பண்ணிட்டார். பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி தான் ஓடுவார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல பைபிள் சிஸ்டம் அப்படி கிடையாது. பைபிள்ல ஒவ்வொரு விசுவாச தீர்க்கதரிசி, ஒவ்வொரு பிலிவரும் தீர்க்கதரிசி, ப்ராஃபெட், ஒவ்வொரு தீர்க்கதரிசி சொல்லலாம். ஏன்னா நீங்க பேசினது நீங்க உங்க தீர்க்கதரிசனம். அப்போ உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி வேற யாரும் கிடையாது, நீங்க தான். ஐயா நீங்க தான் சிஸ்டர். உங்க வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசி நீங்க தான். இத புரிஞ்சீங்கன்னா தீர்க்கதரிசி நாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரால பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஏன்னா அபிஷேகம் என்பது அந்த வரம், அந்த தீர்க்கதரிசனம் வரம் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். வந்த உடனே எதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணாரு? சொல்லுங்க, எதை கண்ட்ரோல் பண்ணாரு? உங்க டங். ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு கூட எதை கண்ட்ரோல் பண்றாரு? உங்க டங் தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உங்க டங் தான் கண்ட்ரோல் பண்ணாரு, வேற எதுவும் கிடையாது. உங்க டங் கண்ட்ரோல் பண்ணிட்டா மத்த எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி. யாக்கோபுல பாருங்க, அது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. யாக்கோபு, ஜேம்ஸ், யாக்கோபு எடுத்து பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாவை பத்தி ஒரு பெரிய லெசனை யாக்கோபு பேசுறார். chapter 3 verse 5. ಯಾಕೋಬ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನ. ಆದರೂ ನಡೆಸುವವನು ಬಹು ಸಣ್ಣ ಚುಕ್ಕಾಣಿಯಿಂದ ಅವುಗಳನ್ನು ತನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸುತ್ತಾನೆ. ಹಾಗೆಯೇ ನಾಲಿಗೆಯು ಕೂಡ ಚಿಕ್ಕ ಅಂಗವಾಗಿದ್ದರೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. நாமானது சிறிய அங்கமாயிருந்தோம், பெருமையானதை பேசும். பாருங்க, சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை பாருங்க. இந்த நாவினுடைய பெரிய லெசன் ஒரு டங்க பத்தி என்ன இங்க நல்லா படிக்கலாம். இந்த சாப்டர் ஃபுல்லாவே டாக்ஸ் அபௌட் யுவர் டங். உங்க நாவின் அதிகாரத்தை பத்தி பேசுங்க. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை. இப்போ நாவு எதுக்கு கம்பேர் பண்றாரு யாக்கோபு? நாவு நெருப்பு. ஒரு பெரிய காட்டை கொளுத்துனா சொல்லுது, சிறிய நெருப்பு பெரிய காட்டையை கொளுத்த பெரிய நெருப்பு தேவையில்லை. பெரிய காட்டை கொளுத்த சின்ன நெருப்பு தான். புரியுதுங்களா ஐயா சிஸ்டர்? பெரிய சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறதோ நாவும் நெருப்பு தான். உங்க நாவு நெருப்பு. பாருங்க, நெருப்பு இருந்தா என்ன பண்ணலாம்? நெருப்பு குட்டா பேடா? ஃபயர் பேடா குட்? குட் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ் ஆர்? நெருப்பு how we use it இல்லைங்களா? அதை வச்சு அழிக்கவும் முடியும், அதை வச்சு உருவாக்கவும் முடியும். அந்த பைபிள் டைரக்டா சொல்லுது, நாவு நெருப்பு. இங்கிலீஷ்ல எப்படி வருது?
நாவும் நெருப்பு தான். பழிச்சு நல்லா ஓடுவது. நாவு நெருப்பு. நெருப்பு இருந்தா எல்லாத்தையும் கொளுத்த முடியும். நெருப்பு இருந்தா அது சரியா பயன்படுத்த முடியும். அப்போ நாவு நெருப்பு தான். அது அநீதி நீதி உலகம். நம்முடைய அவைகள் நாவானது முழு சரீரத்தையும் பாருங்க, உங்க முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது எது?